அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிங்க. அதாவது வந்து எஸ்என் அகர்வால் திட்டம், இந்த பகுதியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியாங்க. ஸோ அதாவது பாம்பே திட்டம் அப்படின்றது 1940 கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக 1938 அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முன்மொழிஞ்சிருப்பாங்க. பட் 1940 தான் அது வந்து நடைமுறைக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீடு திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பாம்பே திட்டத்தை. 1940. அடுத்தது பாருங்கள், எஸ்என் அகர்வால் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ எஸ்என் அகர்வால் திட்டம் வந்து 1944. ஸோ இந்த எஸ்என் அகர்வால் திட்டத்தை வந்து காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோங்க. சரியாங்க. ஏன்னா இது வந்து கிராமிய பொருளாதார முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திட்டங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், காந்தியடிகள் இந்தியாவின் முதுகெலும்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, வேளாண்மை. அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் மேம்படுத்தினா தான் இந்திய பொருளாதாரம் தானாக வளரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்தியாவின் முதுகெலும்பு எங்கே இருக்குது அப்படின்னா கிராமங்களில் தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். ஸோ இவரும் அந்த கான்செப்டை அடிப்படையாக வச்சுருக்கிறதுனால நீங்கள் நல்லா பார்த்துக்கறணும். எஸ்என் அகர்வால் அப்படின்றது வந்து 1944 காந்திய திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது எம்என் ராய் திட்டம். சரியாங்க. எம்என் ராய் அப்படின்னா 1945. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த எம்என் ராய் திட்டத்தை எம்முன்னு வந்ததுனால மக்கள் திட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க. ஸோ இது வந்து மக்கள் திட்டம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுதுங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து வேளாண்மை உற்பத்தியையும் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த வேளாண்மையை பெருக்கிறதுக்கு இயந்திரங்களாக இருக்கட்டும், நுகர்வு பொருட்கள் இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து அரசே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியாங்க. எம்என் ராய் திட்டம் 1945. அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜேபி நாராயணன் சொல்லுவாங்க. ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணன் திட்டம் வந்து 1950. இந்த திட்டத்தை சர்வோதயா திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியாங்க. ஏன் அப்படின்னா இவர் காந்தியடிகள் ப்ளஸ் ஆச்சாரியா வினோபாவே. சரியாங்க. ஆச்சாரிய வினோபாவைனா நமக்கு பூமிதான இயக்கத்தை ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ இவங்க 2 பேரோடைய அடிப்படை கோட்பாடுகளை எடுத்து யார், ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து புது திட்டமாக 1950 சர்வோதயா திட்டத்தை கொண்டு வருவார். ஸோ இது வேளாண்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அட் த சேம் டைம் வந்து சிறு தொழில்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 4மே வந்து ஒரு பொறுத்துக வடிவமைப்பில் கேட்குறாங்க, இல்லைன்னா டைரக்ட் கொஸ்டினாக கேட்குறாங்க. மிக மிக முக்கியமான பகுதி. ஏன்னா பொருளாதாரத்தில் திட்டமிடல் அப்படின்னு ஒரு டாபிக் நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ திட்டக்குழுவை பற்றி. ஸோ அதில் கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.